இந்த நாட்டிலே ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சாமானியனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அதனால ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரிகிற பாஷையிலே நடவடிக்கை எடுக்கப்படும். நமக்கு தெரிந்து விட்டது இது என்கவுண்டரை நோக்கி தான் இந்த பயணம் செல்ல போகிறது. திமுக தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த கருத்து முதலில் தவறானது. யார் சொன்னது இந்த கருத்து? அதிலே முக்கியமான சில விசாரணை நடவடிக்கைகள் வருகிற போது அதிலே ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு எதிர்த்தரப்பாகத்தான் ஆற்காடு சுரேஷ் போன்றவர்கள் செயல்பட்டார்கள். வணக்கம் சார். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர் ஒன்று நடந்துச்சு, துரைசாமி அப்படின்றது. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது. எத்தனை முறை வழக்கு போட்டாலும், குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்டாலும், இப்போ உதாரணத்திற்காக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவிற்கு காரணமானவர் என்று சொல்லக்கூடியவரை பல முறை வழக்கிலே கைது செய்திருக்கிறார்கள். அப்படி பல முறை கைது செய்யப்பட்டாலும், அவர் குண்டர் சட்டத்திலே அடைக்கப்பட்டாலும் அதே குற்றத்தை திருப்பி அவர் செய்யக்கூடியவராகத்தான் இருந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணுச்சாமி என்று சொல்லக்கூடியவரை பல குற்றங்களை செய்திருக்கிறார் என்கிற பழைய ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கிற போது மக்கள் மனம் இது போன்ற குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாட விடுவதா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம்? சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிவிட்டதா தமிழ்நாடு அரசு என்கிற கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்வது அதனுடைய ஒரு விளைவாக தான். அதனுடைய அந்த கள்ளச்சாராய சாவினுடைய சூடு அடங்குவதற்குள்ளேயே எங்கிட்ட ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்து விட்டது. அதுவும் ஒரு மாலை நேரத்திலே எல்லாரும் நடமாடி கொண்டிருக்கிற போதே தெருவிலே ஒரு மாலை பொழுது ஒரு 6-7 மணி வாக்கில் அவர் பட்டப்பகல் ஏறத்தாழ பொழுது சாய்கிற நேரத்திலே அந்தி நேரத்திலே அவர் உளவு பார்த்து ஏறத்தாழ கிட்டத்தட்ட திட்டமிட்டு கூலிப்படைக்காரர்கள் திட்டமிட்டு அவர் எப்போது இந்த பகுதிக்கு வருவார், அவர் ஒரு புதிதாக வீடு கட்டி கொண்டிருக்கிறார், அதை பார்வையிடுவதற்காக தினசரி அந்த ஆர்வத்தோடு வருகிறார், இந்த நேரத்திலே அவர் இருப்பார், இந்த நேரத்திலே அவர் துப்பாக்கி இல்லாமல் இருப்பார், பாதுகாப்பு குறைவாக இருப்பார் என்பதையெல்லாம் கண்காணித்து உணவு டெலிவரி செய்யக்கூடியவர்களைப் போல நோட்டமிட்டு தான் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். போது இந்த நாட்டிலே ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சாமானியனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்விகளை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறார்கள். இந்த கேள்விக்கு நீங்கள் சட்டப்பூர்வமான பதில் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்திலே ஒப்படைத்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவது மட்டும்தான் சட்டப்பூர்வமான ஒன்றாக இருக்க முடியும். ஆனால் மக்கள் அதை எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோபம் மக்கள் மனதிலே இருக்கிறது. அதனால ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரிகிற பாஷையிலே நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்களுக்கு புரிகிற மொழியிலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருண் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணையாளர் சொல்லும் போதே நமக்கு தெரிந்து விட்டது இது என்கவுண்டரை நோக்கி தான் இந்த பயணம் செல்ல போகிறது என்பதை நமக்கு தெரிந்து விட்டது. அதனுடைய ஒரு தொடக்கமாகத்தான் புதுக்கோட்டை பகுதியிலே ஒருத்தரை துரைசாமி என்பவர் வீட்டிலிருந்து அழைத்து செல்லப்பட்டார் என்று அவருடைய தாயார் சொல்லுகிறார். ஆனால் போலீஸ் தேடியதாக தைலக்காட்டிலே போய் தேடியதாகவும் அவர் தாக்க முயன்றதாகவும் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் காவல்துறை சார்ந்த அறிக்கைகள் சொல்லுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கும்-போதே இன்னொரு பக்கம் திடீரென்று அதிகாலையிலே அவர் ஆயுதம் பதுக்கி வைத்திருந்த இடத்திற்கு திருவேங்கடம் என்று, அதாவது சரணடைந்த 11 குற்றவாளிகளிலே மிக முக்கியமானவராக மூளையாக செயல்பட்டவர் என்று சொல்லப்படுகிற திருவேங்கடம் என்பவரை விசாரிக்கிற போது அவர் முக்கியமான ஆயுதங்களை எல்லாம் ஒரு பகுதியிலே பதுக்கி வைத்திருக்கிறார், அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்கிற விசாரணையினுடைய அடிப்படையிலே அழைத்து சென்றதாகவும் அவர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய அவர் திடீரென்று தப்பி ஓடியதாகவும் அவரை தேடி போய் சுட்டதாக செம்பியன் காவல் நிலையத்தினுடைய அந்த விசாரணை வளையத்திற்குள்ளே இருந்த அவரை இந்த மாதிரி சுட்டதாகவும் காவல்துறை சொல்லுகிறது. இது உண்மையாக இப்படியெல்லாம் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்று கேட்டால் அதிகாலையிலே போய் அழைத்து சென்று அந்த இடத்திலே போய் பார்வையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர் காவல்துறையின் கஸ்டடியில் இருக்கிறார் என்றால் அவரிடத்திலே ஆயுதங்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே சரணடைந்தவராக இருக்கிறார். சரணடைந்த கைதியாக இருக்கிறவரிடத்துல அது போன்ற ஆயுதங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அவர் எப்படி தப்பி சென்றிருக்க முடியும்? காவல்துறை அவ்வளவு கவனக்குறைவாக இருந்ததா? எப்படி தப்பி செல்ல முடியும்? அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் காவல்துறைக்கு அவர் எப்படி தாக்கி இருக்க முடியும்? அப்ப இது முழுக்க என்னன்னா ரவுடிகளை வேட்டையாட வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையிலே நடந்த என்கவுண்டராகத்தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதைத்தான் மனித உரிமை ஆர்வலராக இருக்கக்கூடிய ஹென்றி திபேன் போன்ற
செயல்பாட்டாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தரப்புல இருந்து இபிஎஸ் அவர்களும் சொல்றாங்க. காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கூட்டிட்டு போகணும் விசாரணைக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கைவிலங்கு கூட போடாம வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட்டு போயிருக்காங்க. ஒரு குற்றவாளிக்கு கைவிலங்கு போட்டு கூட்டு போகணும், அது கூட போட்டு கூட்டிட்டு போகாம போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களே. எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பது வந்து சரியான விஷயம்தான். இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசு பல நடவடிக்கைகளை பாராட்டும்படியான பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் வந்து பொதுமக்களினுடைய புத்தியிலே வந்து என்கவுண்டர் செய்தால்தான் அது சிறந்த ஆட்சி, சட்டம் ஒழுங்கை வந்து அவர்கள் வந்து நிலைநிறுத்துகிற ஆட்சி, மக்களை வந்து ரவுடிகளை வந்து அச்சுறுத்த வேண்டும், ரவுடிகள் இனிமேல் வந்து உயிரோடு நடமாடவே முடியாது என்கிற சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இதை கருதி கொண்டு நடவடிக்கை எடுக்கிறார்களோ என்கிற சந்தேகத்தை ஹென்றி திபேன் சொன்னதை போலத்தான் பல எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றவர்கள் எல்லாம் அது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து மனித உரிமையின் அடிப்படையிலே பார்க்கிற போது சட்டப்பூர்வமாக இது சரிதானா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மனித உரிமையினுடைய அடிப்படையிலே இருந்து சிந்தித்தால் இந்த என்கவுண்டரை நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாது. அவர் சட்டப்படி விசாரித்திருக்கப்பட வேண்டும். காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருக்கிற ஒருவர் வந்து தாக்கிவிட்டு ஓடுவதற்கோ தப்பித்து ஓடுவதற்கோ சாத்தியங்கள் மிக மிக குறைவு. அதுவும் இவ்வளவு தீவிரமான ஒரு வழக்கிலே வந்து பிடிபட்டவரை வந்து அவ்வளவு சாதாரணமாக அலட்சியமாக எல்லாம் நடத்த மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய கருத்து. அதனால் அவர்கள் அதிகாலை நேரத்திலே அழைத்து சென்றார்கள் என்று சொல்லுகிற போதே மனித நடமாட்டம் இல்லாமல் இருக்கிற போது, ஜனங்களுடைய சந்தடி இல்லாமல் இருக்கிற போது என்கிற போதே இது வந்து ஒரு போலி என்கவுண்டராக இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சமீபமாக நடந்த அந்த போலீஸ் விசாரணை ஸ்கெட்ச் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? திமுக ஆயுத சப்ளை பண்ண வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்கள் கையிலே காவல்துறை இருக்கிறது. அவர்கள் எதை வேண்டுமானாலும் செயல்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற போது வந்து தவறான நபர்களிடத்திலே வந்து ஆயுதங்களை கொடுத்து வந்து வேலை செய்வதற்கு அதென்ன தலைமறைவு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திமுக ஒரு வெளிப்படையான ஜனநாயக அமைப்பு. வெளிப்படையாக அவர்கள் அரசியலை மக்களிடத்திலே சொல்லி வாக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக இந்த மாதிரியான ஆயுதங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரியான கூலிப்படைக்காரர்களிடத்திலோ அல்லது சமூக விரோதிகளிடத்திலோ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்த கருத்து முதலில் தவறானது. யார் சொன்னது இந்த கருத்து? இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் வந்து சொல்லியிருக்க ஒரு குற்றவாளிகள் சொல்வதற்கான சாத்தியமே இல்லது. அவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது இரண்டு கேங்வார் மாதிரி இரண்டு தரப்பினருக்கான மோதல் என்பதான ஒரு கருத்து இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆருத்ரா நிதி மோசடியில வந்து 2500 கோடி வரைக்குமே வந்து சுவாகா செய்யப்பட்ட சூழல்ல அதில் முதன்மையான ஆட்களாக அந்த மோசடியில ஈடுபட்டவர்களில் வந்து பாஜகவை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது, அதிலே முக்கியமான சில விசாரணை நடவடிக்கைகள் வருகிற போது அதிலே வந்து ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு எதிர்த்தரப்பாகத்தான் வந்து ஆற்காடு சுரேஷ் போன்றவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களுக்கிடையே வந்து ஏற்கனவே வந்து சில கொலை சார்ந்து இவருடைய ஆதரவாளரை தென்னரசு என்பவரை வந்து கொலை செய்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த திருவேங்கடம் இருந்திருக்கிறார். அதற்கெல்லாம் வந்து இவர்கள் காரணமாக ஆற்காடு சுரேஷ் தான் தூண்டி விட்டார் என்கிற இதற்கு, அதனாலதான் ஆற்காடு சுரேஷ் வந்து பின்னாளில் வந்து கொலை செய்யப்பட்டார் என்ற கருத்து இருக்குது. அப்ப இவர்களுக்குள்ள நடந்திருக்கிற அந்த மோதலை ஏதோ திமுக தான் நடத்துகிறது என்பதை போல சித்தரிப்பதன் மூலமாக இந்த ஆட்சிக்கு வந்து அவப்பெயர் வர வேண்டும், களங்கம் வர வேண்டும், அவர்கள் வந்து இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு பின்னால் வந்து அவர்கள் தான் இருக்கிறாங்க என்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்க பார்க்கிறாங்க. இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயமாக அரசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக திமுக வந்து தங்களுடைய ஆட்சி காலத்துல இது மாதிரியான கெட்ட பெயரை வந்து வாங்குவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதனால இது திட்டமிட்டு சொல்லப்படுகிற ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு பலியாக நான் பார்க்கிறேன். சினிமா பாணியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சி என்கவுண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சீரமைக்கிறதுக்கோசம் இது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்களா? அதாவது பொது புத்தியில் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், என்கவுண்டர் செய்பவனை ஹீரோவாக பார்க்கிற ஒரு உளவியல் சிக்கல் பல பேருக்கு இருக்கிறது. நியாயமாக பார்த்தால் நம்ம வந்து போலீஸ் ஒருவர் மீது வழக்கு போடுகிறது, சந்தேகத்தின் பேரிலே வழக்கு போடுகிறது அல்லது யூகங்களின் பேரிலே வழக்கு போடுகிறது. அந்த வழக்கின் அடிப்படையிலே அவர் உண்மையான குற்றவாளி தானா என்பதை நிரூபிப்பதற்கு தான் நீதிமன்றம் இருக்கிறது. நீதிமன்றத்திலே போய் அந்த குற்றம் நிரூபிக்கப்படாத வரைக்கும் ஒருவர் விசாரணை கைதியாகத்தான் அவர் இருக்கிறார், விசாரணைக்குரியவராகத்தான் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவர் வழியிலேயே தப்பிக்க முயற்சி செய்தார், அவர் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார், போற இடத்துல வந்து அவர் திடீர்னு தாக்குவதற்கு முயற்சி செய்தார் என்றெல்லாம் சொல்லி படுகொலை செய்வதன் மூலமாகத்தான் சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்த முடியும். நீதித்துறையின் வழியாக இது மாதிரியான நீதித்துறையின் வழியாக வந்து நம்ம நிலைநிறுத்த முடியாது, சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்த முடியாது என்கிற ஒரு கருத்தை வந்து இவர்கள் உருவாக்க பார்க்கிறார். அது ஒரு தவறான விஷயம்.
பல திரைப்படங்கள் வந்து என்கவுண்டருக்கு ஆதரவாக பல திரைப்படங்கள் வந்திருக்கிறது. அது நியாயமாக பார்த்தால் அந்த மாதிரியான படங்கள் வருவதை வந்து சென்சார் தடை செய்ய வேண்டும். ஒருவன் வாழ்வதற்கு இந்த மண்ணிலே உரிமை இருக்கிறது. குற்றம் செய்தால் அவனுடைய குற்றங்களிலே இருந்து அவன் விடுதலையாக வேண்டுமே தவிர ஒரு மனிதனுடைய உயிர் விடுதலையாக கூடாது. இப்போ ஒவ்வொரு ரவுடிகளையும் என்கவுண்டர் சொன்னதற்கு பின்னால் மறுபடியும் ரவுடிகளே உருவாகாமல் போய் விடுகிறார்களான்னு பார்த்தா இல்லையே, மறுபடியும் ரவுடிகள் வந்துட்டு தானே இருக்கான், சமூக விரோதிகள் வந்து தானே இருக்கான், ஜெயநகரை வந்து தானே இருக்கான். இப்போ பல குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள்னா அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லை, வறுமையில் இருக்கிறார்கள், வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள், பொருளாதார சமத்துவம் இல்லாமல் இருக்கிறார். ஒருவன் வந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனாக இருக்கிறான். சில பேர் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியாக இந்த நாட்டில் இருக்கிறான். அவன் வந்து சமத்துவம் இன்மைதான் அடிப்படையில் வந்து எல்லா வன்முறைகளுக்குமான அடிப்படையாக இருக்கிறது. எனவே வந்து நீங்க ரவுடிகள் உருவாகிறார்கள்னா நல்ல குடும்பத்திலிருந்து ரவுடிகள் ஏன் வரல, கல்வி பெற்றவர்களிடத்திலிருந்து ஏன் ரவுடிகள் வரல? அப்படி வரமாட்டார்கள். அப்ப அவர்களுக்கு வாழ்க்கை மறுக்கப்பட்டவர்கள் வன்முறை பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து நாம் அதிகப்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு வந்து ஏதாவது வந்து அரசு உதவி செய்ய வேண்டுமே தவிர, அவர்களுக்கு மாற்று திட்டத்தை உருவாக்க வேண்டுமே தவிர, வன்முறையிலிருந்து விலகி செல்கிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தருவதற்கு சமூகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர, இது போன்ற படுகொலைகளின் வழியாக குற்றங்கள் இனிமே நிகழவே நிகழாது என்று யாருமே உத்தரவாதம் சொல்ல முடியாது. அது ஏற்றுக்கொள்ள இயலாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும், அந்த என்கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதை எப்படி முடிவெடுப்பாங்க சார்? இல்லை, எப்பொழுதுமே வந்து அவர்களுக்கு அந்த அதிகாரமே முதல்ல கிடையாது. தங்களை தாக்க வருகிற போது தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் சுடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு இருக்க தவிர, அவர்களை தாக்க வருகிற அளவிற்குனா அவன் கைது செய்யப்பட்டவன் ஏற்கனவே போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். ஒரு கைதிக்கு வந்து ஒரு போலீஸ் போக போறதில்ல. சுற்றி வந்து அவருக்கு ஒரு முழுக்க ஆயுதம் ஏந்திய காவலர்கள் கூட தான் அவர் பயணிக்க போறார். அதனால அவர் தப்பி ஓடுவதோ, அவர் வந்து இவரை எதிர்த்தாக்குதல் செய்வதோ என்பதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஏதோ சினிமா காட்சியை போல நம்மளிடத்திலே ஒரு கதைகளை சித்தரிக்கிறார்களே தவிர, உண்மையில் அப்படியான சாத்தியங்கள் மிக மிக குறைவு. ரொம்ப அபூர்வமாக எப்பொழுதாவது நடக்கிற ஒரு விஷயத்துக்கு வேண்டுமானால் இது பொருந்தலாமே தவிர, ஒவ்வொரு என்கவுண்டரிலும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று கூட சில காவல்துறை அதிகாரிகளை கொண்டாடுகிறார்கள் மக்கள். இது ஒரு சரியான பார்வை அல்ல. முதல்ல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான குற்றவாளிகளே கிடையாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போலியா வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படி வந்து யாரு கொலை செய்தவர்கள் யார் என்று யாருக்குமே முகம் தெரியாது. பக்கத்தில் இருந்து பார்த்தவர்களுக்கே கூட அடையாளம் வந்து சரியாக சொல்ல முடியுமா என்று தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சம்பந்தமே இல்லாமல் எதிர்க்கட்சிகளோ அல்லது வேறு எங்கோ தொலைதூரத்தில் இருப்பவர்களோ வந்து இவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்று சொல்வதனால் உண்மை குற்றவாளிகள் யார் என்று அவர்களுக்கும் தெரியாது. அதனால இது ஒரு அரசியல் உள்நோக்கமுடைய ஒரு குற்றச்சாட்டாகத்தான் இதை பார்க்க முடியுமே தவிர, உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது விசாரணையிலே தான் தெரிய வருமே தவிர, முன்கூட்டியே அரசியல்வாதிகள் சொல்வதை நம்ம வந்து ஏற்க முடியாது. என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்க முடியுமா சார்? நிச்சயமாக ஒழிக்க முடியும். என்கவுண்டர் செய்யாமலே ரவுடிசத்தை வந்து நிச்சயமாக ஒழிக்கணும். ஒவ்வொரு கண்காணிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கிறவங்க கூலிப்படை வந்து அது காவல்துறையினுடைய கவனத்தை மீறி எந்த விதமான சமூக விரோத செயல்களும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு பகுதியில் யார் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த லிஸ்ட் வந்து காவல்துறையினுடைய கையில் இருக்கும். காவல்துறையினுடைய கவனத்திற்கு உட்பட்டு தான் தவறுகளே பெரும்பாலும் நடக்கிறது. அதுக்கு சில நேரம் காவல்துறையும் பல இடங்களில் வந்து உடந்தையாக மாறுகிற ஒரு அபாயகரமான சூழ்நிலையும் இருக்கிறது. எப்படி நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்களோ அதுபோல சில மோசமானவர்கள் அதற்கு உடந்தையாக இருக்கிற அந்த ஆபத்தும் இருக்கிறது. இப்போ ஒருவரை வந்து நம்ம விசாரணை கைதியை வந்து என்கவுண்டரில் கொலை செய்து விட்டோம்னு வச்சுங்க, அவர் மூலமாக வர வேண்டிய வாக்குமூலம், நீதிமன்றத்தில் அவர் சொல்ல வேண்டிய வாக்குமூலம் இல்லாமல் போய்விடும்ல. ஒரு மனிதன் வந்து நீங்க வந்து சுட்டு கொலை செஞ்சிட்டீங்கன்னா, கொலை செய்யப்பட்ட மனிதனால மறுபடியும் எந்த வாக்குமூலத்தையும் அவரோட வந்து நீங்க பெற முடியாதுல்ல. அப்போ உண்மையிலேயே குற்றத்தை களைவது உங்களுக்கு நோக்கமா, அந்த குற்றத்தினுடைய பின்னணி எது என்று தெரிய விடாமல் ஒருவருடைய வாயை வந்து மூடுவது நம்மளுடைய நோக்கமா அப்படின்னு ஒரு 2 கேள்வி இருக்கிறது. அப்போ வந்து ஒருவரை வந்து பேச்சற்றவனாக மூச்சற்றவனாக படுகொலை செய்வதன் மூலமாக இந்த உலகத்திற்கு அந்த உண்மை என்ன என்று தெரிய விடாமல் செய்வதற்கான வாய்ப்பும் அதற்குள்ள இருக்கிறது. ஆனால் என்கவுண்டரினுடைய மறுபக்கம் என்பது ரொம்பவும் வந்து விபரீதமானதாக இருக்கிறது. எனவே அந்த வாக்குமூலத்தின் மூலமாக உண்மை நிலையை கண்டறிவதற்கு அரசு வந்து முயல வேண்டுமே தவிர, ஒரு தனி மனிதனை வந்து ஒரு ரவுடியாக மாறிவிட்ட ஒரு சமூக விரோதியாக மாறிவிட்ட ஒருவனை என்கவுண்டர் மூலமாக கொலை செய்வதன் மூலமாக மட்டுமே நீதியை நிலைநிறுத்தி விட முடியாது. நீதி பரிபாலன முறைக்கு அது எதிரானது. இல்லை சார், அப்போ அந்த குற்றவாளி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை தாக்க முயற்சிக்கும் போது அவங்க காவல்துறை என்னதான் பண்ண முடியும்? கடைசியான அது நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை வந்து ஒரு குற்றவாளியை வந்து அவங்களுடைய போலீஸ் வேன்ல அழைச்சிட்டு போகும்போது சுத்தி 10 போலீஸ் துப்பாக்கியோட இருக்கும்போது அவர் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருக்கு எந்த கைகளில் எந்த ஆயுதமும் இருக்க போறது இல்லையே. போலீஸ் கையில தான் ஆயுதம் இருக்கும், போலீஸ் கையில லத்தி இருக்கும், துப்பாக்கி இருக்கும், எல்லாமே இருக்கும். கைது செய்யப்பட்டவர்கிட்ட என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அவர் எப்படி தாக்க முடியும்? அவ்வளவு பேர் எப்படி தாக்க முடியும்? சினிமா ஹீரோவா ஒருத்தன் 40 பேர் அடிக்கிற மாதிரி நிஜ வாழ்க்கையில செய்ய முடியுமா? அப்படி செய்யவே முடியாது.
இதெல்லாம் வந்து இட்டுக்கட்டி சொல்லப்படுகிற கதைகள் தான் அதெல்லாம். அதனால நம்ம வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நம்ம பேசல. குற்றமே நிகழாத ஒரு சமூக அமைப்பை உருவாக்கணுங்கிற அக்கறையில தான் நம்ம பேசுறோம். ஏன் குற்றவாளிகள் உருவாகிறான்? எந்த இடத்துல இருந்து உருவாகிறான்? வறுமையிலிருந்து உருவாகிறானா? பொருளாதாரம் இல்லாம உருவாகிறானா? கல்வி இல்லாதனால உருவாகிறானா? அவனுடைய ஒரு மனிதனாக நடத்தப்படாதனால உருவாகிறானா? எதன் வழியிலிருந்து அவன் உருவாகிறானா? அதை நிவர்த்தி செய்யாம நீங்க வந்து ஒரு குற்றவாளியை வந்து அவங்களே போலீஸோ அல்லது மற்ற சூழல்களோ வளர்த்து விடுறாங்க. அவன் கூலிப்படை கொலைக்காரனாகி நிறைய குற்றங்களில் ஈடுபடுவதற்கு இவங்களே வளர்த்து விட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களே வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு சூழல் வருகிறது. இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. மனித உரிமை மீறல். அப்படி என்றால் அப்ப நீதிமன்றமே தேவையில்லையே. வழியில போலீஸே தீர்ப்பு வழங்கிட்டா அப்ப நீதியரசர்களுக்கு என்ன வேலை இருக்கு இந்த நாட்டில்? எதுக்கு வழக்கறிஞர்கள் வந்து வாதாடுறான்? குற்றத்துக்கு எதிராகவோ குற்றத்தை நிரூபிக்கவோ எதுக்காக வாதாடணும்? எதுக்கு ஒரு ஜட்ஜு ஒருத்தர்? எதுக்கு சட்டம்? எதுக்கு அரசியல் சாசனம்? எல்லாத்தையும் போலீஸ்காரங்களே துப்பாக்கியை வச்சு இந்த யாரு திருடன், யாரு கொலைகாரன், யார் கூலிப்படக்காரன் சொல்லி போற வழியில அவங்களே என்னை தாக்க முயற்சி செய்தார்கள் அப்படின்னு வந்து சுட்டுட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அப்படி எந்த பிரச்சனையும் தீர்ந்தது கிடையாது. ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாடியும் மறுபடியும் ஏன் ரவுடிகள் தோன்றுகிறார்கள்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதனால காவல்துறையினுடைய ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை வந்து ஏற்க முடியாதது. அது நீதிமுறைக்கு எதிரானது. நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் விசாரணை அமைப்புகளின் வழியாகத்தான் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை வழங்கலாம் அல்லது அவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கலாம், அவரை தண்டிக்கலாம். அந்த உரிமை வந்து ஒரு நீதிபதிக்கு இருக்கிறது. காவல்துறை அதை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அது சட்டத்துக்கும் எதிரானது, மனித உரிமைக்கு எதிரானது, ஒரு மனிதாபிமானத்துக்கும் அது எதிரானது. ரொம்ப நேரமா திருவேங்கடம் அவரை பத்தின என்கவுண்டர் விஷயத்தை பத்தி நிறைய பேசுனீங்க சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Taste the Daily.